பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை மீண்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய முத்திலே ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக. சீஷன் யார், சீஷனுடைய தகுதிகள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். நாம் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம் எஸ் என்ற வார்த்தை, அதாவது முதல் எழுத்து டி, டிட்டஸ்டட் என்ற வார்த்தை. அதாவது நாம் உலகத்தோடு கூட இருக்கிற, உறவுகளோடு கூட இருக்கிற, அல்லது பொருட்கள் மேல் இருக்கிற அந்த ஈர்ப்பிலிருந்து நாம் அதை வெறுத்து நாம் ஆண்டவரோடு கூட வர வேண்டும் என்பதை பார்த்தோம். இரண்டாவதாக ஐ என்ற எழுத்து, அதாவது இன்டர்டிபெண்டன்ட், ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த மிக முக்கியமான அவரை சார்ந்திருக்கிற ஒன்றை ஒன்று சார்ந்து வாழுகிற அனுபவத்தை குறித்து பார்த்தோம். மூன்றாவது எஸ் என்ற எழுத்து சின்சியர் என்ற வார்த்தையை குறிக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் துப்புரவாக ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சீஷன் வாழ கற்றுக்கொள்ளணும்னு பார்த்தோம். இன்னைக்கு தொடர்ந்து நான்காவது எழுத்தை நாம் பார்க்க போகிறோம், சி என்ற வார்த்தை. சி, அதாவது குரூசிஃபைட் என்ற ஒரு அற்புதமான வார்த்தை, சிலுவையில் அறையப்படுதல் என்ற ஒரு வார்த்தை இங்கே நாம் பயன்படுத்தலாம். ஒரு சீஷனுடைய மிக முக்கியமான அனுபவம் சிலுவையில் அறையப்படுகிற ஒரு அனுபவம் அவனுக்குள்ளே இருக்கணும். வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறதை பார்ப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல. நான் என்ற அந்த ஐ என்ற அந்த வார்த்தை சீயாக மாறுகிறது. இனி கிறிஸ்து தான். ஏன்? உன் பழைய மனுஷன் என்னன்னா சிலுவையில் அறையப்பட்டுட்டான். நான் என்னைக்கு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு என்னுடைய பழைய மனிதன், என்னுடைய பழைய சுபாவங்கள், என் பழைய அனுபவங்கள் அது மாற்றப்படணும். அதை உள்ளே வச்சுக்கிட்டே இயேசுவை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற அந்த பழைய மனுஷன், அந்த மாம்சம் ஆவியோடு போராடுமா. பாருங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறார். 16ஆம் வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, இது ஒன்றோடு ஒன்று போர் செய்து கொண்டிருக்கிறது. நீ ஆவிக்குரியவனாக வாழ ஆரம்பிக்கும் போது மாம்சம் அங்கே போராட ஆரம்பிக்குது. அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அதே 24ஆம் வசனத்தில் பாருங்களேன், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ரொம்ப போராடி கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறது? உள்ளே கடந்து வம்பு பண்ணுது. என்ன செய்கிறது? அதை சிலுவையில் அறைந்து விடு. ஒரு சீஷனுடைய 4வது குவாலிட்டி, அவன் தன்னுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறையணும். குரூசிஃபைட் ஆன் த கிராஸ், அது சிலுவையின் மேல் அறையப்பட வேண்டிய ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, உங்களுடைய பழைய மனுஷன், உங்களுடைய பழைய மனுஷிக்குள்ளே கோபம் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், பகை இருக்கலாம், விரோதங்கள் இருக்கலாம், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் இருக்கலாம். நீங்கள் அதோட போராடிக்கிட்டே இருக்கிறீங்களோ? சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டீங்களா? அது சிலுவையில் அறையப்பட்டுருச்சு அப்படின்றதுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அது உங்களோடு போராட முடியாது. நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக மாறுவீங்க. மாத்திரமல்ல, அது உங்களை டாமினேட் பண்ண முடியாது. நீங்கள் அதை எதிர்த்து மேற்கொள்ளுறவர்களாக மாறுவீங்க. பிரியமானவர்களே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் சிலுவையில் என் வாழ்க்கை, என் பழைய மனுஷன் அறையப்பட நான் விட்டு கொடுக்கிறேன். இனி நான் அல்ல, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னது போல நீங்களும் சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் ஒரு சீஷனுடைய மிக முக்கியமான பண்பு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டுட்டானா? உங்கள் பழைய மனுஷன் அங்கே இனி உங்கள் வாழ்க்கையில் தலை தூக்க மாட்டானா? ஒரு பழைய மனுஷனை சாகடிக்காமல் ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்றவே முடியாது. என்னுடைய பழைய காரியங்கள் எல்லாம் மாறிட்டு நான் ஒரு புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு நல்ல அனுபவத்தோட இன்றைக்கி இயேசுவை பின்பற்ற ஆரம்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் எங்கள் பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து விட்டு நாங்கள் புதிய மனுஷர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். பழைய சுபாவங்கள், பழைய அனுபவங்கள், பழைய கிரியை, பழைய துர்க்கிரியைகள் இதெல்லாம் மாறட்டும். அதெல்லாம் இனி தலை தூக்கக்கூடாது. அவைகளை சிலுவையிலே நாங்கள் அடிக்க விட்டு கொடுக்கிறோம். அவைகளை நாங்கள் சிலுவையிலே அறைந்து விடுகிறோம். இனி நான் அல்ல என்று இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரும் சொல்லட்டும். காரணம், கிறிஸ்துவே எங்களில் பிழைத்திருக்கிறீர். கிறிஸ்துவால் தான் நாங்கள் பிழைத்திருக்கிறோம்.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றும் உமது பிள்ளைகளுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ற பலன்களை தாரும். ஆண்டவரே, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும். எல்லா நன்மைகளினாலும் முடிசூற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் அதன்படி வாழ பிரயாசப்படுங்க. தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருக்காக வாழ உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.